this is Satya from Yogitya Academy. Karka Kasadara Day 4 Learning Seriesல நாம் இன்னைக்கு பார்க்க போறது லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றல் குறைபாடு. ஸோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுல இருக்கிற சிரமம் அதுதான். ஸோ நிறைய நேரம் பார்த்து கத்துக்கிறது, பேசி கத்துக்கிறது, ஸ்கில்ல கத்துக்கிறது அதெல்லாம் ஈஸியா இருக்கலாம். ஆனா படிச்சு ஒரு விஷயத்தை கத்துக்கிறது அப்படிங்கிறது பயங்கர சேலஞ்சிங் டாஸ்க். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கு இன்னைக்கு. அப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிற இஷ்யூ இருக்கும். ஆனா அந்த கடைசி வரைக்கும் படிக்கல, திமிரா இருக்கிறான், வேணும்ட்டே இருக்கிறான், கான்சென்ட்ரேஷன் இல்லை, மற்ற விஷயம்லாம் சூப்பரா பண்றான், பாடுறான், பேசுறான், எழுதுறான், ஓடுறான், எதிர்த்து பேசுறான், கேட்கறதோட மேல பதில் சொல்றான். இப்படியெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற திறமைய கூட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம முடங்கி போற இந்த கற்றல் குறைபாடு மாணவர்களோட தான் 10 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. அவங்களோட ஐக்யூ லெவல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு மொழியை கத்துக்கிறதுல அவங்களுக்கு பெரிய சிரமம் இருக்கும். அதனுடைய சத்தம், 2 சத்தம் 3 சத்தம் சேர்ந்து ஒரு வார்த்தை, 3-4 வார்த்தை சேர்ந்து ஒரு வரி. ஸோ இத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அது எனக்கு மெமரியில போய் சேர்ந்துரும். ஆனா இது எதுவுமே எனக்கு புரியாம நான் பரீட்சைலாம் எழுதி இது வந்தா இது வரும், இது வந்தா இது வரும்னு ஏதோ ஒன்று கத்துட்டு ஒரு பீரியட் வரைக்கும் சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ 3rd 4th எல்லாம் போகும்போதுதான் ரொம்ப வெளிச்சமா தெரியும் அவங்களுக்கு வாசிக்கவே தெரியாதுன்னு. ஸோ வாசிப்பு இல்லாமல் எடுக்கிற மார்க் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அதே போல நிறைய பேரு நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதையுமே மற்றவங்களுக்கும் உபயோகப்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கும் உபயோகப்படுத்திக்க மாட்டாங்க, அப்ளை பண்ண மாட்டாங்க. லேர்ன் பண்ண இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இன்னொரு கோர்ஸ்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்னதான் படிச்சு இதுவும் ஒரு விதமான டிசபிலிட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த லேர்னிங் டிசபிலிட்டின்னு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய லேர்னிங் டிசபிலிட்டி அந்த காலத்திலயும் இருந்திருக்கு. அப்ப அவேர்னஸ் கிடையாது, இப்ப அவேர்னஸ் இருக்கு, ஆனா அக்செப்டன்ஸ் கிடையாது. பெற்றோர்கள் இது போன்ற மாணவர்களை அவங்களுடைய வழியை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய நேரம் நீ இது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சின்ன நரம்பியல் பிரச்சனை. அவங்க பிறக்கும் போது ஏற்படுற சிரமத்துல இருக்கலாம், இல்ல அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் படிப்புல கம்மியா இருக்கலாம், டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்னு சொல்லக்கூடிய தவழுதல், நடக்கிறது, பேசுறது டிலேடா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ரீசனா இருக்கலாம். அதனால எனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய என்னோட அப்பாவும் என்னோட அம்மாவும் நீ யூஸ்லெஸ்ன்னு சொல்றாங்களே, அப்போ உண்மையாவே நான் யூஸ்லெஸ்ஸா அப்படின்னு உங்க குழந்தை நினைச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவாயிடும். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் அதை பெருசா தூக்கிட முடியாது. முக்கியமா நீங்க திட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க உங்களை வெறுக்கிறதோட அவங்களே அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நான் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ தேங்க்யூ. சப்போர்ட் லேர்னிங் டிசபிலிட்டி சில்ட்ரன்.